அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். வரக்கூடிய 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான புது டெஸ்ட் பேட்ச் விபுதர் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சில் மொதல் டெஸ்ட்டு SAT அப்படிங்கக்கூடிய சிலபஸ் அனாலிசிஸ் டெஸ்ட் இன்னைக்கு நடந்துச்சு. நீங்கள் எழுதியிருப்பீங்க எல்லாரும். சிலபஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் மொத்தம் தமிழ் 100 கேள்விகள், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு 25 கேள்விகள் இருந்துச்சு. அதில் அந்த 25 கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்ப்போம். தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அது தனி வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இந்த லட்சியம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுல மொத்தம் 35க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது. வினாக்கள் பார்த்தோம்னா மொத்தம் 4300 வினாக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். அந்த டெஸ்ட் பேட்சினுடைய முதல் டெஸ்ட் தான் இன்னைக்கு நடந்துச்சு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 1/15 எனில் அந்த பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பின்னத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரியாது. அந்த பின்னத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைகீழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைகீழிங்கிறது என்னவா இருக்கும்? 1/x இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கன்னா தலைகீழிக்கும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியிருக்கிறாங்க. தலைகீழி 1/x, அந்த பின்னம் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறேன். இதனுடைய வித்தியாசம் எனக்கு 1/15 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x², 1 - x² டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 15 × 1 15 + 1 16 டிவைடட் பை 15. இப்போ நான் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15 - 15x² ஈக்குவல் டு 16x கிடைக்கும். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு இருபடித்தான சமன்பாடு கிடைக்குது. அந்த இருபடித்தான சமன்பாடு நான் எடுத்து எழுதணும்னா 15x² - 15 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். +15x² ஆயிரும். ஏற்கனவே இங்கே +16x தான் இருக்குது. இந்த +15 அந்த பக்கம் போகும்போது -15 ஆகும், ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதனுடைய சொல்யூஷன் எப்படி? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 15² 225 வரணும். அது -225 எனக்கு கிடைக்கணும். ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எனக்கு என்ன கிடைக்கணும்? +16 கிடைக்கணும். இப்போ +16னா என்ன வேல்யூ? 25 × 9. இதை ரெண்டையும் பெருக்குனா தான் எனக்கு 225 கிடைக்கும். இது ரெண்டினுடைய வேறுபாடு எனக்கு என்னவா இருக்குது? +16 இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 15 இருக்குதா? அப்போ நான் இதை சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 15 போடணும். இப்போ இதோட வேல்யூ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5 டிவைடட் பை 3. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். அப்போ அந்த எக்ஸினுடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? -5/3 ஆர் +3/5 இருக்கும். இப்போ எனக்கு கேள்வியில் மிகை தகுபின்னம்னு சொல்லிட்டாங்க. இப்போ மிகை தகுபின்னம்னா அது பாசிட்டிவ் வேல்யூ தான். பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறது என்ன? 3/5 தான். அப்போ அந்த பின்னம் என்ன? 3/5. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் டாபிக் அண்ட் பர்சன்டேஜும் எனக்கு சேர்ந்து வந்திருக்குது. ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் 4:5. 50% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவியரின் புதிய விகிதம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கையின் விகிதம் எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 4:5. அவங்களுடைய எண்ணிக்கை எனக்கு என்னன்னு தெரியாது. அதோட எண்ணிக்கையை நாமளே அசியூம் பண்ணிக்கிடலாம். அல்லது ரேஷியோலேருந்து நம்ம வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? 4x 5xன்னு எடுத்துக்கிடலாம். நான் வேல்யூவே நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள், அந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 400 500ன்னு இருந்துச்சுன்னா விகிதம் என்னவா இருக்குது? 4:5 தானே. விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் மதிப்பு மட்டும்தான் மாற்றிருக்கிறேன். 400 500 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்களினுடைய எண்ணிக்கை 50% உயர்த்தப்படுது, மாணவிகளின் எண்ணிக்கை 20% உயர்த்தப்படுது. இப்போ மாணவர்கள் மற்றும் மாணவிகள், மாணவர்களுடைய விகிதம் 50% உயர்த்தப்படுது, மாணவிகளுடைய விகிதம் 20% உயர்த்தப்படுகிறது. 50% அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? இனிஷியலா இருந்த 100%ங்கிற ஒரிஜினல் வேல்யூ 150%-ஆ மாறுது. அதே மாதிரி இனிஷியலா இருந்த 100%ங்கிற மதிப்பு 20% அதிகமாகுதுன்னா 120%-ஆ ஆகும். அப்போ இது எவ்வளவு மாறும்? 150%-ஆ மாறிடும். இது 120%-ஆ மாறிடும். அப்போ 400ல் 150%ங்கிறது எவ்வளோ? 400ல் 150%. 4 × 15 60 600. இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்ததுக்கு அப்புறம் புதிய எண்ணிக்கை என்ன? மாணவர்களின் எண்ணிக்கை 600. மாணவிகளினுடைய எண்ணிக்கை 20% உயர்த்துறதுனால எத்தனை சதவீதமா மாறுது? 120%-ஆ மாறுது. அப்போ 500னுடைய 120% எவ்வளவு? 0 0. 5 × 12 60 600. எண்ணிக்கை உயர்த்தினதுக்கு அப்புறம் மாணவிகளினுடைய எண்ணிக்கை என்ன வந்துருச்சு? 600. பட் எனக்கு கேள்வி என்ன? மாணவ மாணவிகளின் புதிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை எனக்கு என்னவா இருக்குது?
600 600. ஸோ அவங்களுடைய விகிதம் என்ன? 1:1. ஸோ ஆன்சர் 1:1. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு 3 4 4 5 6 முகமதிப்புகள் உடைய இரு பகடைகள் உருட்டப்படும் போது 2 முகமதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாய்ப்புகள்னு வந்திருக்குது. என்ன நிகழ்தகவு, எத்தனை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நிகழ்தகவு பகடையை வச்சு கேட்டிருக்காங்க. பகடையினுடைய முகங்கள் எல்லாமே 1 2 3 4 5 6ன்னு வழக்கமா இல்லாம 2 3 4 4 5 6 இருக்குது. அந்த 2 பகடையில உருட்டும் பொழுது அதனுடைய முக மதிப்புகள் என்னவா இருக்கணும்? சார்பகா எண்களா இருக்கணும். ஸோ கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி சார்பகா எண்கள்னா என்னன்னு தெரியணும். இப்போ சார்பகா எண்கள்னா என்ன? ரிலேட்டிவ்லி பிரைம் அல்லது கோ பிரைம்னு சொல்லுவாங்க. ஸோ சார்பகா எண்கள்ங்கிறது 2 எண்கள் நான் எடுத்துக்கிடுறேன். அந்த 2 எண்களுக்கும் பொதுவான காரணிங்கிறது 1 தவிர எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த 2 எண்களையுமே என்னன்னு சொல்லுவோம்? சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். இப்போ 2 பகடைகள் இருக்குது, ஏ பி 2 பகடைகள். இந்த 2 பகடைகள்ல எனக்கு முதல் பகடையில முகங்களினுடைய முக மதிப்புங்கிறது 2 இருந்துச்சுன்னா இரண்டாவது பகடையில அது என்னவா இருக்கலாம்? 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 4 5 6. இந்த 5 எண்கள்ல எது வேணாலும் விழலாம். ஆனா எனக்கு என்னவா இருக்கணும்? அந்த இரண்டுமே சார்பகா எண்களா இருக்கணும். அப்ப எதெல்லாம் வாய்ப்பு? முதல் பகடையில 2 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 3 விழுந்திருக்கணும். சரிங்களா? 2க்கும் 3க்கும் பொதுவான காரணி என்ன? 1 மட்டும்தான். அதே மாதிரி 2 4 வருமா? வராது. 2க்கும் 4க்கும் எனக்கு ஹெச்எஃப்ங்கிறது காரணிங்கிறது பொதுவான காரணிங்கிறது என்ன வந்துடும்? 2 கூட வந்துடும். ஸோ 2 5. அடுத்து 2,6 வர வாய்ப்பு இருக்குதா? இல்லை. ஏன்னா 2க்கும் 6க்கும் பொதுவான காரணிங்கிறது 2 இருக்குது. ஸோ எனக்கு பொதுவான காரணிங்கிறது என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். அப்படின்னா தான் அந்த 2 நம்பரையும் என்னன்னு சொல்லுவாங்க? ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முதல் பகடையில எனக்கு 3 விழுந்துச்சுன்னா இரண்டாவது பகடையில எனக்கு என்ன விழலாம்? 2 விழலாம். அதே மாதிரி முதல் பகடையில 3 இருந்துச்சுன்னா எனக்கு இரண்டாவது பகடையில 4 விழலாம். மறுபடியும் ஏன்னா 2 4 இருக்குது, அப்போ வாய்ப்புகள் எத்தனை? மறுபடியும் ஒரு 4 விழலாம், அப்புறம் 5 விழலாம். 6 விழலாமா? முடியாது. ஏன்னா 3க்கும் 6க்கும் பொதுவான காரணி என்ன? 3 இருக்குது. அடுத்து 4 இருக்கலாமா? 4. முதல் பகடையில எனக்கு 4 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில எனக்கு என்ன விழலாம்? 3 விழலாம். அடுத்து முதல் பகடையில எனக்கு 4 இருந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில எனக்கு 5 விழலாம். 4 2 பொதுவான காரணிங்கிறது 2 வந்துடும். 4 6 பொதுவான காரணி 2 வந்துடும். ஸோ அப்போ 4,3 4,5. மறுபடியும் முதல் பகடையில இந்த 4 விழுந்துச்சுன்னா இரண்டாவது பகடையில 3 இருக்கலாம். ஸோ இரண்டாவது பகடையில 5 இருக்கலாம். அடுத்து முதல் பகடையில 5 விழுந்துச்சுன்னா இரண்டாவது பகடையில 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், மறுபடியும் இன்னொரு 4 இருக்குது மற்றும் 6 விழலாம். ஸோ 5க்கும் மீதி இருக்கக்கூடிய எந்த எண்களுக்கும் பொதுவான காரணிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ அனைத்து எண்களுமே விழலாம். ஸோ என்ன விழுந்தாலும் அந்த ஜோடி எண்கள் சார்பக எண்களாக தான் இருக்கும். அடுத்து 6 எடுத்துக்கிட்டேன்னா முதல் பகடையில எனக்கு 6 விழுந்துச்சுன்னா இரண்டாவது பகடையில 2 விழ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பொதுவான காரணி 2. 3 விழலாமா? பொதுவான காரணி 3 ஆயிரும். 4 விழுந்தா பொதுவான காரணி 2 ஆயிரும். ஸோ ஒரே வாய்ப்பு என்ன? 5 விழலாம். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை எண்ணிக்கையிலான இருக்குது? 2 6 8 10 15 16. ஸோ மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 16 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்பகா எண்கள்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சார்பகா எண்கள்ங்கிறது 2 எண்கள் இருக்குது. அந்த 2 எண்களுக்கும் பொதுவான காரணிங்கிறது 1 மட்டும்தான். அதை தாண்டி பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லைன்னா அந்த 2 எண்களையும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 20,000, ஆண்டு வட்டி வீதம் 10%. காலம் எனக்கு 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியில எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இதுல ஏங்கிறது அமௌண்ட். கேள்வி கேட்டிருக்கிறது எனக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதுல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கிடைக்கும். ஆனா இங்க என்னங்கிறது ஆண்டுகள் நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆண்டுகள்ங்கிறது அல்லது எத்தனை முறை நான் கணக்கிடுறேனோ அத்தனை முறைங்கிறது தான் என்னங்கிற வேல்யூ. ஆனா இங்க என்னங்கிறது எனக்கு 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம்? ஸோ
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே பொதுவாகவே என்னன்னா அடுத்தடுத்த சதவீதம் மாற்றம் தான். ஸோ ஒரே வேல்யூ மேலே அடுத்தடுத்த சதவீதம் அப்ளை ஆகிறது தான் சக்சஸிவ் பர்சன்டேஜ். ஸோ பிரின்சிபல்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் முதல்ல 100% இருக்கும். அடுத்து 10% எனக்கு வட்டி வீதம் அப்படிங்கும் போது 10% வட்டியும் சேர்ந்து அசல் பிளஸ் வட்டி சேர்ந்து அது எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும்? 110% மாறும். இப்போ இங்கே கேள்வி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10% தான் ஆண்டு வட்டி வீதம். அப்போ முதலாவது ஆண்டு 20,000 இருக்குது அந்த அசல். இந்த அசல் இரண்டாவது ஆண்டினுடைய தொடக்கத்துல எவ்வளவா மாறி இருக்கும்? 110% மாறி இருக்கும். இப்போ இந்த மதிப்பு தான் இரண்டாவது ஆண்டு முடிவுல அடுத்த ஒரு 10% அதிகரிச்சிருக்குமா? ஏன்னா 10%ங்கிறது தான் ஆண்டு வட்டி வீதம். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சதவீதம்ங்கிறது எதுல அப்ளை ஆகும்? அசல் பிளஸ் வட்டி இரண்டுலையும் சேர்த்து அப்ளை ஆகும். அப்போ இந்த மதிப்புக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகும்? ஒரு 10%, அதாவது 110% மாறும். இது முதலாம் ஆண்டு, இது இரண்டாவது ஆண்டு. எனக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு அரை ஆண்டுக்கான வட்டி நான் கணக்கிடணும். அடுத்த அரை ஆண்டுக்கான வட்டினா ஒரு ஆண்டுக்கான வட்டி வீதம் தான் 10%. அப்போ அரை ஆண்டுக்கான வட்டி சதவீதம் 5% தான் ஆகும். ஸோ அப்போ 5%ங்கும் போது எவ்வளோ ஆகிருக்கும்? 105% மாறி இருக்கும். இப்போ இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்துமே நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 0 2 0 எகெயின் 2 0 2 0. ஸோ இதில் மேலே 2 0 இங்கே 2 0. ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா 2 × 11 × 11 × 105. இப்போ இதனுடைய மதிப்பு தான் நான் பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 210, இது எவ்வளோ? 121. ஸோ இப்போ 121 21 ஒரு 0 நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 1 2 2 4 1 4 5 2 ஒரு 0. ஸோ வேல்யூ என்ன வருது? 25,410. ஸோ இந்த மதிப்புங்கிறது என்ன? மொத்த தொகை 2.5 ஆண்டுகள் கழித்து அந்த 20,000ங்கிறது எவ்வளவா மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த 25,410. எனக்கு கேள்வி கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டி மட்டும் வேணும்னா என்ன செய்யணும்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். ஸோ அப்போ 25,410 இருந்து 20,000 நான் கழிச்சுட்டா ரிமைனிங் இருக்கிறது என்ன? 5,410. ஸோ அதுதான் வட்டி. ஸோ ஆன்சர் 5,410. ஸோ அடுத்த கேள்வி, வயதுகள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. பூங்குழலியின் தற்போதைய வயதின் 8 மடங்கிலிருந்து 2ஐ கழித்தால் கிடைப்பது பூங்குழலியின் 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 5 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்போதைய வயதுன்னு ஒன்று மீன் பண்ணுறாங்க. தற்போதைய வயது, அந்த வயது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ தற்போதைய வயது தான் கொஸ்டின்ல கேட்கவும் செஞ்சுருக்காங்க. தற்போதைய வயதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தற்போதைய வயதின் 8 மடங்கிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. தற்போதைய வயதினுடைய 8 மடங்குனா 8x. 8 மடங்கிலிருந்து 2ஐ கழிக்க கிடைப்பது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2ஐ கழிக்க கிடைப்பது இந்த மதிப்பு தானே, 8x - 2. அடுத்து என்ன சொல்றாங்க? பூங்குழலியின் 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. ஸோ என்னவா மாதிரி இருக்கும்? அவருடைய ஏஜ் x - 4. அடுத்து என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது அப்படிங்கிறது +5, x + 5. இந்த இரண்டையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8x - 2 அப்படிங்கிறது x - 4 × x + 5 இதை பெருக்க கிடைப்பது அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. இப்போ இதை நான் வேல்யூ நான் பார்க்குறேன். ஸோ 8x - 2 இருக்குது. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? x² + 5x - 4x - 20. இப்போ இதனுடைய மதிப்பு x² + x - 20. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? 8x - 2 இருக்குது. 8x - 2வையும் நான் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வேல்யூ கிடைக்கும்? எனக்கு x² -8x மாறிடும். அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு +x இருக்குது. ஸோ அப்போ -7x. இந்த -2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2 ஆகும். +2ங்கிறது அங்கே ஏற்கனவே -20, அப்போ -18 = 0. ஸோ இப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன? பெருக்குனா 18, -18, கூட்டினாலோ கழிச்சாலோ எனக்கு என்ன கிடைக்கணும்? -7 கிடைக்கணும். ஸோ 9 2, 9 2 18, -18 வேணும், -7 வேணும். ஸோ -9. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? எக்ஸினுடைய மதிப்பு 9 அல்லது -2. ஸோ வயதுன்னு வரும்போது என்ன வரும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 9. த்ரூ ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 9 ஆண்டுகள். ஸோ பூங்குழலியினுடைய வயது 9 ஆண்டுகள். ஸோ த்ரூ ஆப்ஷனில் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோன்னா
தற்போதைய வயதின் 8 மடங்கிலிருந்து 2 கழித்தால் 8 மடங்குனா 8 × 9 72 2 கழித்தால் வரும்போது 72 - 2 70 வரும். இந்த தற்போதைய வயதிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா எவ்வளோ 5. அடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது 5 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா 14 14 × 5 70. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் 8 மடங்கிலிருந்து 2 கழிச்சா என்னதான் கிடைக்கும் 70. இந்த இரண்டும் சமம்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய வயது என்னவா இருக்கும் 9 ஆண்டுகள். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி. ஸோ கூட்டு வட்டி ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது தனி வட்டி. தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை 676 ஆகவும் 5 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 804 ஆகவும் பெறப்பட்டால் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி தனி வட்டி இரண்டுக்குமான வேறுபாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கூட்டு வட்டி தனி வட்டிக்கான வேறுபாடு, தனி வட்டியில அசல் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஆட் ஆகக்கூடிய வேல்யூங்கிறது என்னவா இருக்கும் அதனுடைய வட்டியா மட்டும்தான் இருக்கும். ஆனா கூட்டு வட்டியில எனக்கு 2வது ஆண்டுடைய தொடக்கத்துல முதல் ஆண்டினுடைய அசல் பிளஸ் வட்டி இரண்டுக்கும் சேர்த்து வட்டி விழும். ஆனா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் எனக்கு என்னதான் அடாயிட்டே இருக்கும் வட்டி மட்டும் தான் அடாயிட்டே இருக்கும். இப்ப கேள்வியில் எனக்கு என்ன சொல்றாங்க 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை எவ்வளவு 676, 5 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை எவ்வளவு 804. இந்த இரண்டுக்கான வேறுபாடு எவ்வளோ, இதுல ஒரு 24, இதுல ஒரு 24 8 இடையில ஒரு 100 128 ரூபாய்ங்கிறது இது ரெண்டுக்கான வித்தியாசம். இந்த 128 ரூபாய்ங்கிறது எத்தனை வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குது 2 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் கூடுற மதிப்புங்கிறது தனி வட்டி முறையில மொத்த தொகையில வட்டியா தான் இருக்கும். அப்போ 2 ஆண்டுகளுக்கு எனக்கு 128 ரூபாய் கூடுதுன்னா ஒரு ஆண்டுல எவ்வளவு கூடியிருக்கும், ஒரு ஆண்டுல 128 / 2 64 ரூபாய் கூடியிருக்கும். இந்த 64 ரூபாய் தான் ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி. இப்போ கேள்வி எனக்கு அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கிவன் டேட்டா ரெண்டுமே என்ன மொத்த தொகை, மொத்த தொகையில இருந்து வட்டியை கழிச்சா கிடைக்கிறதா என்ன அசல். இப்போ 3 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை 676. அப்போ 3 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்க்குறேன். 3 ஆண்டுக்கான வட்டி 3 × 64 18 12 192. 192ங்கிறது 3 ஆண்டுக்கான தனி வட்டி. இப்போ எனக்கு தேவை அசல். ஸோ அசல் வேணும்னா அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும். ஸோ 3 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளவு 676, 3 ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளவு 192. ஸோ மைனஸ் பண்ணா 6ல இருந்து 2 4 8 5 4 484 தான் அசல். ஸோ ஆன்சர் 484. ஸோ அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 8 நாட்கள் குறைவாக முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ ஆனவர் பி என்பவரை விட 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3 மடங்கு வேகமானவர்னா வேலை டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் திறன் மற்றும் வேலை செய்யும் நாட்கள் எனக்கு என்னவா இருக்கும் எதிர் விகிதத்துல இருக்கும். திறன் மற்றும் வேலை செய்யும் நாட்கள் இரண்டும் எனக்கு என்னவா இருக்கும் எதிர் விகிதத்துல இருக்கும். கம்பாரிசன் என்ன, திறன் அதிகமா உள்ளவர் குறைஞ்ச நாட்கள் தான் எடுத்துக்கிடுவாரு, திறன் குறைவா உள்ளவர் அதிக நாட்கள் எடுத்துக்கிடுவாரு. ஸோ அப்போ இரண்டுமே எனக்கு என்னவா இருக்கும் எதிர் விகிதத்துல இருக்கும். எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க திறன் விகிதத்தை கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர், அதுதான் 3 மடங்கு வேகமானவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3:1ங்கிறது அவங்களுடைய திறன் விகிதம். இப்போ நான் இதுல இருந்து நாட்களினுடைய விகிதம் எடுக்கிறேன். நாட்களினுடைய விகிதம் எனக்கு என்னவா இருக்கும் 1:3. ஏன்னா திறனும் நாட்களும் என்னவா இருக்கும் எதிர் விகிதத்துல இருக்கும். இப்போ எனக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 8 நாட்கள் குறைவாக எடுக்க முடிகிறது ஏ ஆல். ஸோ அதாவது அவரால் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரேஷியோல இருந்து வேல்யூ எடுத்தேன்னு இப்படி எடுப்பேன் 1x 3x. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு தான் 8 நாட்கள்னு சொல்றாங்க. அப்போ 8 நாட்கள்னா 2xங்கிறது 8 நாள்னா எக்ஸோட வேல்யூ என்ன 4 நாட்கள். அப்போ இதுல நான் வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணா ஏங்கிறவர் 4 நாட்களையும் பிங்கிறவர் 3 × 4 12 நாட்களையும் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆனா கேள்வி என்ன, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாள்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் 4 நாள், பி என்பவர் 12 நாள். இவங்க செய்யக்கூடிய பொதுவான வேலையை நான் 12ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ என்பவர் ஒரு நாளைக்கு 3 பண்ணுவாரு, பி 1 தான் பண்ணியிருப்பாரு, 1 பெர் டே. ஸோ இருவரும் சேர்ந்து அப்படிங்கும்போது ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்துனா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க ஒர்க்கு 4 பெர் டே பண்ணுறாங்க. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 12 ÷ 4 இருவரும் சேர்ந்து
3 நாள்லேயே அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 3 நாட்கள். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பேருந்து 12 மணி 15 நிமிடங்கள் 40 வினாடிகளில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறது. இதனை வினாடிகளில் கணக்கிடுக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹவர் அண்ட் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு மொத்தமாக எதில் கேட்காங்க, செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ 12 மணி அப்படிங்கிறத நான் செகண்ட்ஸில் மாத்திரம்னா 12 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 நிமிடம், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 60 வினாடிகள். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, 36 12 12 6 12 13 1 432 43,200. அடுத்து 15 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. 15 நிமிடங்கள்னா 15 × 60 வினாடிகள். ஸோ மொத்தம் 15 6 90 900 வினாடிகள். அடுத்து 40 வினாடிகள்னு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய மதிப்பு நேரடியாகவே 40 வினாடிகள். ஸோ எல்லாத்தையுமே எனக்கு எதில் கேட்டிருக்காங்க, வினாடிகளில் கணக்கிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 0 4 11 4 4. ஸோ 44 140 44,140 வினாடிகளில் கணக்கிடுக. ஸோ அடுத்த கேள்வி, இரு நபர்களினுடைய வயதுகளின் விகிதம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் டாபிக். விகிதம் 2:5. வயதுகளின் பெருக்கற் பலன் 490 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2 நபர்கள், அவங்களுடைய வயதுகளின் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, 2:5. ஸோ நான் ரேஷியோல இருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் 2x 5x. கேள்வி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வயதுகளின் பெருக்கற் பலன் சொல்லியிருக்காங்க. இப்போ வயதுகளின் பெருக்கற் பலன்னா இந்த வயதுகளின் பெருக்கற் பலன் எனக்கு எவ்வளோ, 490. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 10, x × x x². இதனுடைய மதிப்பு தான் 490. எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ 490 / 10 49. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 7. x² மதிப்பு 49னா எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 7. இப்போ அவங்களுடைய வயதை ஈஸியாக கணக்கிட்டுலாமா. வயது என்னவா இருக்குது, ஏவினுடைய வயது 2x, இன்னொரு மனிதனுடைய வயது 5x. அப்போ 2 × 7 14, 5 × 7 35. எனக்கு கேள்வி அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 35 14, வித்தியாசம் எவ்வளவு, 21. ஸோ அவர்களுடைய வயதுகளின் வித்தியாசம் என்ன, 21. அடுத்த கேள்வி, சராசரி டாபிக்ல 16 x 35 ஆகிய தரவுகளின் சராசரி 25 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க, 16 x 35, அதனுடைய சராசரி 25ங்கிறத சொல்லிட்டாங்க. சராசரிங்கிறது என்ன, கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய கூட்டுத்தொகை டிவைடட் பை கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய எண்ணிக்கை, அதுதான் எனக்கு சராசரி. ஸோ அப்போ சராசரியினுடைய வேல்யூ கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளின் கூடுதல் சம் டிவைடட் பை கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய எண்ணிக்கை நம்பர். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சராசரியை 25ன்னு கொடுத்துட்டாங்க. கூடுதல் எவ்வளவு, 16 + x + 35 டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 3 வேல்யூஸ் தான் இருக்குது, டிவைடட் பை 3. இப்போ 3 எங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 75 = 16 + 35 ஆட் பண்ணுனா 16 46 51 + x. ஸோ 51உடன் எந்த மதிப்பை கூட்டினா எனக்கு 75 கிடைக்கும், x = 24. x = 24. ஸோ எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 24. ஸோ அடுத்த கேள்வி, நஷ்ட சதவீதம், லாப நஷ்டத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 800க்கு வாங்கி ரூபாய் 520க்கு விற்றால் கிடைக்கக்கூடிய நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ 800க்கு வாங்கி அப்படிங்கும்போது அதனுடைய அடக்க விலை என்னவா மாறிடுச்சு, ரூபாய் 800 மாறிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, 520க்கு விற்றால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விற்ற விலை எவ்வளவு, 520. ஸோ எனக்கு நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை அப்ரோச் பண்ணும்போது, ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருந்தாலும் சரி, எப்போதும் ஆரம்ப மதிப்பு அல்லது முழு மதிப்பை நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம், 100% அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே எனக்கு அடக்க விலை, லாபம் நஷ்டம் ரெண்டையுமே எதில் கணக்கிடுவோம், அடக்க விலையில தான் கணக்கிடுவோம். அப்போ அடக்க விலை தான் எத்தனை சதவீதம், 100%ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ 100%ங்கிறது அதனுடைய அடக்க விலை 800 ரூபாயா இருந்துச்சுன்னா 520 ரூபாய் விற்ற விலை எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸினுடைய வேல்யூ
100 இன்ட்டு 520 டிவைடட் பை 800. ஸோ கேன்சல் பண்ணால் 6 8 48, மீதி 40, 5 8 40. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 65%. ஸோ அடக்க விலை 100% இருந்திருக்கு, விற்ற விலை 65% இருந்திருக்கு. அப்படின்னா நஷ்டம் எவ்வளவு? நஷ்டம் 100 மைனஸ் 65, நஷ்டம் 35%. ஸோ ஆன்சர் 35%. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 3 மீட்டர் பக்க அளவு கொண்டது எனில் அந்த தொட்டி எவ்வளவு நீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனசதுர வடிவ நீர் தொட்டி, அதனுடைய பக்க அளவு எனக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது எவ்வளவு நீர் கொள்ளும்னு கேட்டிருக்காங்க. நீர் கொள்ளும்னா என்ன? அதனுடைய கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கனசதுர வடிவில் இருக்கக்கூடிய அந்த தொட்டியினுடைய கன அளவு அப்படிங்கும்போது கனசதுரத்தினுடைய கன அளவு, கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? a கியூப், அதாவது பக்க அளவினுடைய கன மதிப்பு. ஸோ 3 கியூபினுடைய வேல்யூ என்ன? 27 மீட்டர் கியூப். அதனுடைய கன அளவுக்கான வேல்யூ என்ன? 27 மீட்டர் கியூப். பட் எனக்கு கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது? யூனிட்ஸ் லிட்டர்ல இருக்குது. ஸோ எனக்கு ஆன்சர் இங்கே என்ன வந்திருக்கு? மீட்டர் கியூப். பட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு? லிட்டரா இருக்குது. ஸோ நான் மீட்டர் கியூபை நான் என்னவா மாற்றணும்? லிட்டரா மாற்றணும். ஒரு மீட்டர் கியூபினுடைய மதிப்பு என்ன? எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர். அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு கனசதுர வடிவ தொட்டியில எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும்னா 1000 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும். அப்போ 3 மீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுர வடிவ நீர் தொட்டியில 27 மீட்டர் கியூப் அளவுக்கான தண்ணீர் அதுல நீர் கொள்ளும். ஸோ அப்போ 27 மீட்டர் கியூப்னா எவ்வளவு லிட்டர்? 27,000 லிட்டர். ஸோ ஆன்சர் 27,000 லிட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவிலானது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 40 மீட்டர் மற்றும் 30 மீட்டர் எனில் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 ஆகும். மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவிலானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கோண முக்கோண வடிவில். செங்கோண முக்கோணம்னா இங்க என்ன அர்த்தம்? செங்கோணம் இருக்கு, 90 டிகிரி இருக்குது. கேள்வியில செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்னு சொல்றாங்க. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்ங்கிறது என்னவா இருக்கும்? அடிப்பக்கம் மற்றும் எதிர்ப்பக்கமா இருக்கும். அடிப்பக்கம், எதிர்ப்பக்கம், இந்த இரண்டும் தான் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். அந்த பக்கங்களை என்ன சொல்லிட்டாங்க? 40 மீட்டர் மற்றும் 30 மீட்டர். 40 மீட்டர் மற்றும் 30 மீட்டர். இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? அந்த திடலில் சிமெண்ட் பூசா ஆகக்கூடிய செலவு சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 ரூபாய் ஆக வீதம், மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல சிமெண்ட் பூசணும்னா பரப்பளவு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ செங்கோண வடிவம் முக்கோண வடிவில் திடல் இருக்குது. அப்போ அதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? செங்கோண முக்கோணம், அதாவது முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ½ இன்ட்டு BH. ஸோ அடிப்பக்கம் எவ்வளவு? 40, உயரம் எவ்வளவு? 30. ஸோ கேன்சல் பண்ணா 600. ஸோ 600 சதுர மீட்டர் தான் பரப்பளவு கிடைச்சிருச்சு. எனக்கு கேள்வியில ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 5 ரூபாய் செலவாகுது. அப்போ 600 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்? 600 இன்ட்டு 5, 3000 செலவாகும். ஸோ மொத்த செலவு எவ்வளவு? 3000 ரூபாய். ஆன்சர் 3000. அடுத்த கேள்வி, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 420 லிட்டர் 540 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களையும் நிரப்பி விற்க விரும்புகிறார் எனில் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான எத்தனை கலங்கள் அவருக்கு தேவைப்படும்? ஸோ இந்த கேள்வியினுடைய அப்ரோச் எப்படி? 2 வகையான எண்ணெய்கள் முறையே 420 லிட்டர் 540 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. இதை சம அளவு கொண்ட கலனில் அடைத்து அவங்க என்ன பண்றாரு? விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப சம அளவு கொண்ட கலன் இருக்கணும்னா இந்த எண்ணெயும் சரி அந்த எண்ணெயும் சரி நான் வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னரினுடைய வால்யூம்ங்கிறது எனக்கு என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஈக்குவலா இருக்கணும்னா அந்த கண்டெய்னருடைய வால்யூமினுடைய அளவு, கன அளவுங்கிறது 420 லிட்டரை பிரிக்கிற மாதிரி இருக்கணும், 540 லிட்டரை பிரிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ இந்த இரண்டுக்குமே என்னவா இருக்கும்? HCF-ஆ இருக்கும். ஸோ 420 540 HCF பார்த்தா என்ன வரும்? ஸோ இரண்டுமே 10ஆல் வகுபடும். ஸோ 42 54. ஸோ இரண்டுமே 6ஆல் வகுபடும். 7 6 9 6. ஸோ அப்போ HCF எனக்கு என்ன வருது? 60. ஸோ 60 லிட்டருங்கிறது அந்த கலனினுடைய அளவு. சம அளவு கொண்ட கலனில் அடைக்க விரும்புகிறார். அப்போ 60 லிட்டருங்கிறது அதனுடைய அளவு. ஆனா கேள்வி என்ன?
குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான எத்தனை கலங்கள் அவருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை கண்டெய்னர் அவருக்கு தேவைப்படும்? ஒரு கண்டெய்னரினுடைய வால்யூம் என்ன? 60 லிட்டர். அப்போ 420 லிட்டரை அவர் 60 லிட்டர் கண்டெய்னர்ல நிரப்புனா மொத்தம் எத்தனை கண்டெய்னர்ல நிரப்புவாரு? 7 கண்டெய்னர், அதாவது 7 கலங்கள்ல நிரப்புவாரு. அதே மாதிரி 540 லிட்டர் கனளவு கொண்ட அந்த எண்ணெயை 60 லிட்டர் அதே அளவு கொண்ட அந்த கண்டெய்னர்ல மொத்தம் எத்தனை நிரப்புவாரு? 9 நிரப்புவாரு. ஸோ அப்போ அவருக்கு தேவையான குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான கலன்களினுடைய எண்ணிக்கை 7 + 9 16 கலன்கள். ஸோ இந்த கேள்வியில எனக்கு அந்த 2 எண்ணெய்களையும் நிரப்பி விற்க விரும்புகிறார், அந்த கலனினுடைய அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படிங்கறது கேட்டாங்கன்னா HCF தான் ஆன்சர். HCFங்கிறது 60 லிட்டர். 60 லிட்டருக்கு அதிகமான கனளவு கொண்ட எந்த ஒரு கண்டெய்னர்லையுமே எனக்கு சமமான அளவுல நிரப்ப முடியாது. அப்ப 60ங்கிறது அதிகபட்ச கொள்ளளவு, அந்த கண்டெய்னரினுடைய அதிகபட்ச கொள்ளளவு. ஆனா இங்க எனக்கு கேள்வி எத்தனை குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான கலன்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப 60 லிட்டர் கண்டெய்னர், இதுக்கு 7 கண்டெய்னர் வேணும். 540 லிட்டருக்கு 9 கண்டெய்னர் வேணும். அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கையில அவருக்கு மொத்தம் எத்தனை கண்டெய்னர் வேணும்? 16 கண்டெய்னர். ஆன்சர் 16. அடுத்த கேள்வி, நான்கு 5 6 ஆகிய எண்களால் வகுபடும் மிகச்சிறிய 3 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 5 6 இந்த 3 எண்ணாலும் வகுபடக்கூடிய ஒரு எண்ணுனா அந்த 3 எண்ணுக்கும் பொதுவான ஒரு எண்ணா தான் இருக்கும். இப்போ பொதுவான எண்ணா இருக்கணும்னா பொதுவான மடங்கா இருக்கும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். 4 5 6க்கு LCM. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணா 2 5 3. ஸோ 2னா 1 5 3 5 3. ஸோ அதனுடைய LCM என்ன வருது? 60. ஸோ 4 5 6ஆல் வகுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய எண்ணன்னு எடுத்துக்கிட்டாலே என்னதான் இருக்குது? 60. LCM பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த LCMனுடைய மடங்குகளையும் அந்த எண்கள்ங்கிறது எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய 3 இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. LCM எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 60. அப்போ இதனுடைய மடங்குகளும் 4 5 6ஆல் வகுபடக்கூடிய எண்கள் தான். அப்போ 60னுடைய மடங்கள் எழுதுனா 60 120 180 240 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். ஆனா கேள்வி எனக்கு மிகச்சிறிய 3 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அப்போ 3 இலக்க எண்களுடைய வரிசையில மிகச்சிறிய அளவில் எனக்கு கிடைக்கிறது என்ன? 120. அப்போ ஆன்சர் என்ன? 120. அடுத்த கேள்வி, குமரன் தன்னிடம் உள்ள ரூபாய் 144ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 நண்பர்களுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கற்பலன் 1968 ஆகும் எனில் அந்த 3 நண்பர்களுள் அதிகமான தொகை கிடைத்த நண்பர் பெரும் தொகையினை காண்க. அதாவது குமரன் அப்படிங்கிறவர் ரூபாய் 144 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாரு. 3 சமப்பகுதிகளா பிரிக்காம அந்த மதிப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில அமைகிற மாதிரி பிரிச்சிருக்கிறாரு. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில அமையுதுன்னா கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய வடிவம் எனக்கு என்னவா இருக்கும்? முதல் உறுப்பு ஏவா இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றிலையும் எனக்கு என்னவா இருக்கும்? பொது வித்தியாசம் எனக்கு அதிகமாகும். அப்ப அடுத்த உறுப்புல எனக்கு ஒரு பொது வித்தியாசம் சேரும், அதுக்கு அடுத்த உறுப்புல இன்னொரு பொது வித்தியாசம் சேரும். ஸோ அப்போ 3 கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த உறுப்புகள்னு எடுத்துட்டோம்னா அது எப்படி எடுக்கலாம்? A + D A + 2Dன்னு எடுக்கலாம். இப்போ இதனுடைய கூடுதல்லாம் எவ்வளவு? 144. ஏன்னா மொத்தமா சேர்த்தா 144. அப்போ இதனுடைய கூடுதல் 144னா இதை ஆட் பண்ண எவ்வளோ? 3A + 3D = 144. ஸோ 3 காமனா வழியில் எடுத்துட்டா A + D = 144 / 3. ஸோ கேன்சல் பண்ணா 4 8 48. அதாவது A + D மதிப்பு எனக்கு என்ன வந்துருச்சு? 48. A + Dங்கிறது நான் எடுத்துக்கிட்ட கூட்டுத்தொடர் வரிசையில அமைந்த உறுப்புகள்ல 2வது உறுப்பு 48. இப்போ எனக்கு என்ன அடுத்து சொல்லியிருக்காங்க? அவற்றுள் 2 சிறு தொகைகள்னு சொல்லியிருக்காங்க. பெரிய தொகை இது, சிறிய தொகை இது, அது 2க்கும் இடையில இருக்கக்கூடியது இது. அப்போ 2 சிறு தொகைகள்னா என்ன? ஏவும் A + Dயும். இந்த A + D இந்த இரண்டினுடைய பெருக்கற்பலன் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? 1968. இதுல A + D மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், 48. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1968 / 48. அப்போ ஏவினுடைய மதிப்பு என்ன? கேன்சல் பண்ணா 4 4 4 16 32 192 மறுபடியும் ஒரு 48 1 48. அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன? 41. அப்போ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த உறுப்புகள் பார்த்தோம்னா A
ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அப்படின்னு இருக்கணும். ஸோ முதல் உறுப்பு என்னவா இருக்குது 41ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இரண்டாவது உறுப்பு என்னவா இருக்குது 48. ஸோ எனக்கு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் எனக்கு பொதுவா இருக்கும். அப்படி அமைஞ்சாதான் அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் அடுத்தடுத்த உறுப்பு, அதனுடைய வேறுபாடுங்கிறது எனக்கு என்னவா இருக்குது வித்தியாசம் 7 இருக்குது. அப்போ 7ங்கிறதா இங்க பொது வித்தியாசம். அப்போ அடுத்த உறுப்பு எனக்கு என்னவா இருக்கும் 48 + 7 55 இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 8 5 13 1 14 மீதி 1 6 10 14 144. ஸோ 144ங்கிறது மொத்த தொகை எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கேள்வி எனக்கு என்ன, அந்த 3 நபர்களும் அதிகமான தொகையை கிடைத்த நண்பர் பெரும் தொகையினை காண்க. இப்போ இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன 55. ஸோ ஆன்சர் என்ன 55. ஸோ அடுத்த கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க. ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படிங்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ல இருந்து. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள் எல்லாமே ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து, மேக்ஸ்ல இருந்து வரக்கூடியது. இதுக்கப்புறம் வரக்கூடிய 10 கேள்விகள் எல்லாமே எதுல இருந்து ரீசனிங்ல இருந்து இருக்கக்கூடியது. விடுபட்ட எண்ணை காண்க. 2 24 20 3 30 39 4 40 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு எந்த வேல்யூ மிஸ் ஆயிருக்குது, மிடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எனக்கு மிஸ் ஆயிருக்குது. ஸோ இதில் ஏதாவது ரிலேஷன் எனக்கு இருக்குதான்னு பார்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 20 + 2 22 வரணும், 30 + 3 33 வரணும். ஆனால் 24 39 இருக்குது. அப்போ அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் 2√2, அதாவது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 20 + 2 ஸ்கொயர் தான் 24, 30 + 3 ஸ்கொயர் தான் 39. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் 40 + 4 ஸ்கொயர் 40 + 4 ஸ்கொயர் 40 + 16. ஆன்சர் என்ன 56. ஸோ இந்த கேள்விக்கான விடை 56. ஸோ அடுத்த கேள்வி, பகடைகள். பகடைகள்ல எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 3 புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எத்தனை புள்ளிகள் இருக்கும், 3 புள்ளிகள் இருக்க பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்குது. ஸோ பொதுவாக எனக்கு பகடைகளில் ஒரே பகடையினுடைய வேற பொசிஷன்ஸ் தான் எனக்கு கேள்வியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்ஸில் எனக்கு ஒரே ஒரு பொது நம்பர் இருக்கிற மாதிரி 2 பொசிஷன் நான் சூஸ் பண்ணிட்டா எனக்கு எல்லா எண்களுக்கும் எதிரில் என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா மொதல் 2 டைஸில் 1 2 எனக்கு காமனாக இருக்குது. ஸோ 1 2 எனக்கு காமனாக இருக்குதுன்னா 2 முகங்கள் எனக்கு காமனாக இருக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 பக்கங்களும் எனக்கு என்னவா இருக்கும் எதிர் இருக்கும். ஸோ அப்போ 1 2னா மீதி இருக்கக்கூடியது எது 3 5. இப்போ இது ரெண்டும் தான் எதிர் பக்கத்தில் இருக்கும். எனக்கு கேள்வி 3 புள்ளிகளுக்கு எதிர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 புள்ளிக்கு எதிர் பக்கத்தில் என்ன இருக்கும் 5 இருக்கும். ஸோ ஆன்சர் 5. ஸோ அடுத்த கேள்வி, எனர்ஜி ஈக்குவல் டு 2, ரெயின் ஈக்குவல் டு 2, ரீசன் ஈக்குவல் டு 3 எனில் பர்த்டேயின் மதிப்பு என்ன? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் படி ஒரு வேர்டை ஒரு நம்பராக கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறத 2, ரெயின் அப்படிங்கிறத 2, ரீசன் அப்படிங்கிறத 3 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதில் என்ன கான்செப்ட் இருக்குது? ஸோ வேர்ட் லெட்டர்ஸ் என்ன இருக்குது எனர்ஜி அப்படிங்கிறதுல வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குது. அதில் வவல்ஸ் பார்த்தோம்னா எத்தனை இருக்குது இஇ 2 வவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெயின்ல ஏஐ 2 வவல்ஸ் இருக்குது. ரீசன்ல இஏஓ அப்படிங்கிற 3 வவல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வவல்ஸினுடைய எண்ணிக்கையை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிருக்கிறது என்ன பர்த்டேயின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பர்த்டேங்கிற வார்த்தையில என்னெல்லாம் வவல்ஸ் இருக்குது ஐ இருக்குது, அடுத்து ஏ இருக்குது. ஸோ அப்போ பர்த்டேங்கிறதுக்கான வவல்ஸினுடைய எண்ணிக்கை எத்தனை 2. ஸோ பர்த்டேயின் மதிப்பு என்ன ஆன்சர் 2. ஸோ அடுத்த கேள்வி, AZBYCXDW up to ZBZYBZA என்றவாறு எழுதும் பொழுது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆர்டர்ல எழுதியிருக்கிறாங்க? ஸோ ஒரு லெட்டர் எனக்கு ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்குது. அல்டர்னேட் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்வேர்டு. ஸோ இன்னொரு அல்டர்னேட் லெட்டர்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ ABCDEFHIJKLMNOP QRSTUVWXYZ
இசட். ஸோ ரிவர்ஸில் எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்காங்க, இசட்டுக்கு அடுத்து ஏ ஆரம்பிக்குது. ஸோ ஏ பி again சி நெக்ஸ்ட் டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே நெக்ஸ்ட்டு கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம். ஸோ உயிரெழுத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குது, இ ஏ இ அடுத்து ஐ அடுத்து ஓ யூ. அதே மாதிரி நான் ரிவர்ஸ்ல எடுத்தேன்னா ஏ இ ஐ ஓ யூ. இது எல்லாமே எனக்கு என்னவா இருக்கு, உயிரெழுத்துக்களா இருக்குது. கேள்வி உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத. ஸோ உயிரெழுத்துக்கு எனக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய எழுத்து, ஆனால் அது என்னவா இருக்கணும், உயிரெழுத்து அல்லாத கான்ஸ்டண்டா இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதுக்கு இடதுபுறத்தில் எந்த ஒரு எழுத்துமே இல்லை. இ அதுக்கு இடதுபுறத்தில் என்ன இருக்குது, டபிள்யூ இருக்குது. அடுத்து யூ இடதுபுறத்தில் என்ன இருக்கு, எஃப். அடுத்து ஐ இடதுபுறத்தில் எஸ். இங்கே ஓ இடதுபுறத்தில் எல். இங்கே ஓ இடதுபுறத்தில் எம். அடுத்து இங்கே ஐ இடதுபுறத்தில் ஆர். அடுத்து இங்கே யூ இடதுபுறத்தில் ஜி. இ இடதுபுறத்தில் பி. அடுத்து ஏ இடதுபுறத்தில் எஸ். அப்போ உயிரெழுத்துக்களினுடைய இடதுபுறத்தில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ரீசனிங். டிவைட் என்பது அடிஷனையும், சப்ட்ராக்ஷன் என்பது மல்டிபிகேஷனையும், அப்புறம் மல்டிபிகேஷன் என்பது சப்ட்ராக்ஷனையும், அடிஷன் என்பது டிவிஷனையும் குறித்தால். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 12 - 5 டிவைடட் பை 200 + 5 × 10 அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே வேற டினோட் பண்ணுது. என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு டிவைட் என்பது ப்ளஸ்ஸையும், அப்போ இங்கே என்ன வந்துருச்சு எனக்கு ப்ளஸ். அடுத்து மைனஸ் என்பது மல்டிபிகேஷனையும், அடுத்து மல்டிபிகேஷன் என்பது கழித்தலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே எனக்கு கழித்தல். கடைசியா கூட்டல் என்பது டிவிஷனையும் குறித்தால் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ நான் ரீரைட் பண்ணி எழுதுனா 12 5 200 5 10. இதனுடைய வேல்யூ போர்ட் மாஸ் படி அங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் எனக்கு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா போர்ட் மாஸ் படி முதல்ல என்ன பண்ணணும், டிவிஷன் முதல்ல முடிக்கணும். அப்போ டிவிஷனுடைய வேல்யூ என்ன, 200/5. ஸோ 200/5 வேல்யூ என்ன, 40. 12 × 5 60. ஸோ கூட்டல் 60 கூட்டல் 40 -10. ஸோ வேல்யூ என்ன, 100 - 10 மதிப்பு 90. ஸோ ஆன்சர் 90. ஸோ அடுத்த கேள்வி, ஏ என்பது 1, பி என்பது 2, சி என்பது 3, அப் டு இசட் என்பது 26 என குறித்தால், என மதிப்பு கொண்டால் பெல் டிவைடட் பை ஹெச்ஐடி, பெல் டிவைடட் பை ஹெட் ஈக்குவல் டு 1, ரீல் டிவைடட் பை ஃப்ரை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பெல் அப்படிங்கிறது டிவைடட் பை ஹெச்ஐடி. ஆல்பபெட்டுக்கு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் அதனுடைய பொசிஷனை பொறுத்து நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த நம்பராக நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். பிங்கிறது 2வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. ஸோ எல்ங்கிறது JKL 12வது எழுத்து, எல்ங்கிறது 12வது எழுத்து, டிவைடட் பை ஹெச்ஐடி, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, EFGH 8வது எழுத்து, ஐங்கிறது IJ 9வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து. இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி 1ன்னு சொல்கிறாங்க, இது மல்டிபிகேஷனில் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 × 5 10, கேன்சல் பண்ணால் 2, 2 இங்கே கேன்சல் பண்ணால் 6, 12 72, 8 × 9 72. ஸோ அப்போ அதனுடைய மதிப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெருக்கியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8 9 72, 20 இங்கே கேன்சல் பண்ணால் 2, இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 72/72 ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ அதே மாதிரி நான் ரீல் டிவைடட் பை ஃப்ரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீல் டிவைடட் பை ஃப்ரை. ஆரினுடைய வேல்யூ OPQR. ஸோ ஓங்கிறது 15வது, இப்போ ஆறுங்கிறது PQR 18வது, இன்ட்டு 5 ஈனுடைய வேல்யூ 5, 5 எல்லினுடைய வேல்யூ 12 டிவைடட் பை FRY. எஃப்னுடைய வேல்யூ 6, ஆரினுடைய வேல்யூ
18, ஒயினுடைய வேல்யூ 25. இப்போ இதனுடைய மதிப்பு 5 5 25, 18 18 கேன்சல் பண்ணால் 1 6 2 6. ஆன்சர் என்ன? 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ 2. ஸோ அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் விடுபட்டவற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் அண்ட் நம்பர் சேர்ந்த ஒரு சீரீஸ். 15G 18 19J 20 23M 22 27 P 24 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் நான் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்குறேன். முதல்ல கொடுத்துருக்க நம்பர்லாம் என்ன? 15, அடுத்து 19 23 27. அடுத்து எழுத்துக்கள் பார்த்தோம்னா G J M P. அடுத்த எண்கள் 18 20 22 24. பார்த்தாலே பேட்டர்ன் ஆகிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 15 19 23 27னா அடுத்தடுத்த எண்களுக்கான வேறுபாடு என்னவா இருக்குது? 4 இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும்? எனக்கு 15 + 4 19 + 4 23 + 4 27 + 4 என்ன வந்துடும்? 31. அடுத்து 18 20 22 24னா அப்போ அடுத்து என்ன இருக்கும்? 26 இருக்கும். ஸோ அப்போ நம்பர் எனக்கு 31 26 இருக்கணும். 31 26ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்டர் பார்த்தல GJMP அப்படின்னு இருக்குது. G அதுக்கு அடுத்து HI அடுத்து J வந்திருக்கு. Jக்கு அடுத்து KLM வந்திருக்கு. Mக்கு அடுத்து NOP வந்திருக்கு. Pக்கு அடுத்து QR போனது. மீதி என்ன இருக்கணும்? எஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 31 S 26. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு குறியீட்டு மொழியில் கோடிங் அண்ட் டீகோடிங் கேட்டிருக்காங்க. டீச் என்பது THECA எனவும் விக்டரி என்பது YVTROIC எனவும் எழுதப்பட்டால் ஆக்ஷன் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் அங்கே இருக்குன்னு பார்க்குறேன். TEACH டீச் என்பதை எப்படி எழுதியிருக்கிறாங்க? THECA எனவும் எழுதப்பட்டால் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டீனுடைய மதிப்பு இங்கே தான் இருக்குது. ஹெச் எங்கே வந்திருக்கு? இங்கே. இ இங்கே, ஏ இங்கே, சி இங்கே. இதில் எதுவும் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த லெட்டரை அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே என்ன தெரியுது? ஏ கடைசி போயிருக்கு, டி முதல்ல தான் இருக்குது. அப்படின்னா ஆல்பபெட் ஆர்டரில் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆல்பபெட் ஆர்டரில் ஏக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து இ, இக்கு அடுத்து ஹெச், ஹெச்க்கு அடுத்து டி. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஆல்பபெட் ஆர்டரில் எழுதி அதை ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுலையும் பார்த்தோன்னா விக்டரியில எனக்கு முதல்ல என்ன வரும்? ஒய், அதுக்கு அடுத்து பி, அடுத்து டி, அடுத்து ஆர், அடுத்து ஓ, அடுத்து ஐ, அடுத்து சி வரும். ஸோ அதே ஆர்டர்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நான் ஆக்ஷன் எடுத்து எழுதுனா, ஸோ ஆல்பபெட் ஆர்டர்லாம் முதல்ல எழுதிக்கிடுறேன். முதல்ல ஏ இருக்கும், அடுத்து சி, அடுத்து ஐ, அடுத்து என், அடுத்து ஓ, அடுத்து டி. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் எழுதணும். TONICA. ஸோ TONICAங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க. 3 28 15 126 35 சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 28 15 126 35. ஸோ கொடுத்துருக்கிறது எனக்கு நம்பர் சீரீஸ். அதில் எனக்கு விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சீரீஸில் அடுத்து வரக்கூடிய எண்ணை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே பார்த்தோன்னா இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இது கம்மியாக இருக்குது, அடுத்து அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது. ஸோ அல்டர்னேட்டாக மாறிட்டு இருக்கு. பட் அதில் எதுவும் எனக்கு பொதுவான வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல, எதுவும் வந்து ரிலேஷன் ஃபாலோ ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? 28ங்கிறது இப்போ 3 கியூபினுடைய மதிப்பு என்ன? 27. அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 126ங்கிறது 5 கியூபினுடைய மதிப்பு 125. ஸோ அப்போ அதை விட என்ன அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அல்டர்னேட் வேல்யூஸ் எல்லாமே 3ங்கிறது 2 ஸ்கொயரினுடைய மதிப்பு 4, ஆனால் அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. அடுத்து 3 கியூப், 4 ஸ்கொயரினுடைய வேல்யூ 16, அதை விட 1 கம்மியாக இருக்குது 15. இப்போ அடுத்து என்ன இருக்குது? 6 ஸ்கொயரோட வேல்யூ 36 மைனஸ் 1. ஸோ 2 3 4 5 6. அப்போ அடுத்து என்ன வரணும்? அல்டர்னேட்டாக கியூப்ஸ் வரணும். இப்போ 7 கியூபினுடைய மதிப்பு அங்கே இருக்கணும். 7 கியூபோட வேல்யூ என்ன? 343. ஆனால் கியூப் வேல்யூலாம் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. அப்போ 343 + 1 344 தான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் அந்த சாட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன்கிறத பார்த்தோம். அதே சாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் தனி வீடியோவே இருக்குது. ஸோ இந்த சாட் எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன்.
ஸோ வரக்கூடிய தேர்வுகள் 35 தேர்வுகள், இந்த லட்சியம் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய 35 தேர்வுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் கணிதம் இரண்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தனித்தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச அன்னைக்கே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த டெஸ்ட் பேட்சை எல்லாருமே நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லட்சியம் டெஸ்ட் பேட்ச் மூலமாக உங்கள் லட்சியம் வெல்வதற்கு விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.